பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்தின ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஒரு தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை, நம்ம விழுந்து போயிடுவோம் என்ற ஒரு நிலைமைக்குள்ளே வந்தோம். நம்ம மீண்டு வருவோம் என்கிற நம்பிக்கை அல்ல, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று பலர் எதிர்பார்த்த ஒரு காரியம். எனக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை பிரதர், இதுக்கப்புறம் நான் வாழ முடியுமா, இதுக்கப்புறம் நான் சுகத்தோடு எழும்ப முடியுமா, இதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியுமா என்று பல மனிதர்கள் பலவிதமான உபத்திரவத்தோடு பலவிதமான புலம்பலோடு தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் யோசித்து கொண்டிருந்தோம். சின்ன பலவீனம் வரும்போது இனிமேல் எந்திரிப்போமா அப்படின்னு யோசித்திருப்போம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஊழியம் உண்டா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, இதுக்கப்புறம் நானும் சமுதாயத்தில் ஒரு மனிதர்களைப் போல என்னால் நடக்க முடியுமா, நானும் இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியுமா, மற்றவர்களைப் போல என்னால் வேலை செய்ய முடியுமா. எத்தனையோ முறை நாம ஒரு கேள்விக்குறியோடு படுத்திருந்தோம், ஒரு கேள்விக்குறியோடு நம்முடைய வாழ்க்கை கடத்தி கொண்டிருந்தோம். நம்முடைய ஆண்டவர் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்தினார். அவர் தான் பலப்படுத்தினார். அநேகர் இடத்துல நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஒரு சின்ன ஆப்ரேஷன் முடிந்து வந்த உடனே சொல்லுவாங்க, ஐயா இதுக்கப்புறம் நான் என்னுடைய பழைய வாழ்க்கை வாழ முடியுமா, இதுக்கப்புறம் என்னால பழைய பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்ப்பார்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்த பின்பு அவங்க சந்தோஷமாய் வந்து சொல்லுவாங்க, ஐயா கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அவர் பலப்படுத்திட்டார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு சோர்வோடு ஒரு மூலையில நீ படுத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை பலப்படுத்திட்டார். நீ எழும்ப வேண்டும். நீ எழும்பி கர்த்தருக்காக நீ ஓடணும், கர்த்தருக்காக நீ வாழணும், கர்த்தருக்காக உன் முழங்கால்களை முடக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாளில கர்த்தருடைய மகிமையை நாம் உணரப்போகிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. தள்ளாடுகிற ஆண்டவரே, முழங்கால்களை பலப்படுத்தின எங்கள் ஆண்டவரே, என் கால்களை முளப்படுத்தினீங்கப்பா, என் கால்களை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே, என் சரீரத்தை பலப்படுத்தினீங்க, என் வாழ்க்கையை பலப்படுத்தினீங்க. நான் விழுந்துருவேன்னு நினைச்சப்பா ஆண்டவரே, இனி ஓட முடியாதுன்னு நினைச்சேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சப்பா, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஊழியம் இல்லை என்று நினைச்சேன். ஆனா கர்த்தர் என் ஆண்டவரே முழங்கால்களை ஆண்டவரே பலப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.